உங்க வாழ்க்கையில உங்க மனைவி கூட சண்டை, உங்க பிள்ளைய கூட சண்டை, உங்க அப்பா அம்மா கூட சண்டை, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போது நீங்க பிரச்சனைக்கான ஆளை பார்த்துக்கிட்டீங்களா? இல்ல, பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பார். அவனை என்னைக்கு நீ பாக்குறியோ அன்னைக்கே வெற்றி உனக்கு வந்துருச்சு. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமே. நாம் என்று சொல்லுகிற வரைக்கும் உங்களுக்கு வியர்வை இருக்கும். வியர்வை இருக்கும் வரைக்கும் பிசாசின் மோப்பம் இருக்கும். ஆனா என்னைக்கு நாம் என்கிற இடத்திற்கு வருகிறோமோ அங்கே நீரோடையில் நீங்கள் மூழ்குகிறீர்கள். ஃபெலோஷிப் போட்டு வெளியே போகும்போது ராகுகாலம் தொடங்குது. இங்க பாலியச்சை வரும்போது உள்ள வந்துரு. உன் பிசாசு வெளியே போயிடுவான், அவன் உன்னை தொட முடியாது. இங்க நீ கிளென்சிஃபை வெளியே போகும்போது உள்ள வரும்போது உங்க முகம் அவனுக்கு தெரியும் சார். ஆமா, வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நீ வெளியே போகும்போது உங்களை தெரியாது அவனுக்கு. ஏன்னா நீ வேற ஆளா வெளியே போவீங்க. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமே. ஆமா, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இதைத்தான் பேசியிருக்கான்ட்டு. ஈவன் மை செல்ஃப் ஐ டிட் நாட் ஹேவ் அவேர்னஸ் அபவுட் இட். அவன் என்ன சொல்றான் இங்க, அவன் எதை சொல்றான் தெரியுமா? நீரோடைன்னு ஃபெலோஷிப்பை சொல்றான். தேவ பிள்ளைகளோட இணைந்து தேவனை ஆராதிக்கிற அந்த இடத்துக்கு நான் வந்துட்டு போனேன்னா நான் நீரோடையில முங்கி எந்திரிச்ச மான்றான் நான். அதுக்கப்புறம் பிசாசனை ஒண்ணு செய்ய முடியாதா என்று அதைத்தான் அவன் சொல்றான். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாசிங்க திரும்ப. அது ஜனக்கூட்டம். நான் முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து. கோடு எங்க போடணும்? ஜனங்களோடு கூட. ஃபெலோஷிப். நல்லா கவனிங்க, ஜனங்களோடு கூட ஃபெலோஷிப். ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு. அடுத்து கூட்டம். எல்லாம் சொல்லுங்க. பாருங்க, இங்கதான் இந்த தனியா ஜெபிக்கிறவன் எப்படி பிசாஸ்ட மாற்றான் நான் சொல்றேன். ஏன் தனியா இருக்கிறான்? அங்க செல்ஃப் இருக்கு. செல்ஃப்னா என்ன? ஏன் செல்ஃப் இருக்கிற பிசாஸ்ட மாற்றானா? அங்க வேர்வை இருக்கு. நான் உங்கள்ட்ட அப்புறம் பேசுறேன். சுயம் இருக்கிற இடத்துல வேர்வை இருக்கு. ஆனா ஐக்கியம் இருக்கிற இடத்துல நீரோட இருக்கு. கை தட்டுங்க. ஆமே. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட ஒரு வார்த்தை. அடுத்து நடந்து கூட்டத்தின் களிப்பு. இரண்டாவது ஜனங்கள் வருது, கூட்டம் வருது. கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. கை தட்டுங்க. தேவாலயத்துக்கு போய் வருவேனே. கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நான் என் ஃபெலோஷிப்போட சேர்ந்து இருந்ததை நான் வாஞ்சித்து நேரம்லாம் கதறுகிறேன். What a longing for the fellowship. That is what King David. That is what King David. Such a man who is having passion on the fellowship with the people. அவன் சொல்றான், நாங்க கூட்டமா போவோம்டா தேவாலயத்துக்கு, நாங்க துதியும் களிப்புமா போவோம்டா. அவருடைய சமூகத்து ரட்சிப்பு. எத்தனை சொல்றான், நாங்க எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் பாரு. அது மான் நீரோடையில முங்கி எந்திரிச்சிட்டு போகும்போது எப்படி தப்பிக்கிறோ அப்படி நான் என் ஃபெலோஷிப்போட சேர்ந்து நான் திரும்பி போகும்போது நான் முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டவனா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வேன். அது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஃபெலோஷிப்பையும் அந்த தேவ பிள்ளைகளோட இணைந்து இருக்கிற உறவையும் அந்த ஆராதனையும் அந்த சமூகத்துல முங்குறனால எப்படி மான் தண்ணியில முங்கும் போது சிங்கத்திலிருந்து தப்புவிக்கப்படுதோ அப்படி நாங்கள் இந்த ஃபெலோஷிப்ல முங்கி எந்திரிக்கும் போது நான் தப்புவிக்கப்படுறேன் ஆண்டவரே என்பதை சொல்லுகிறான். So it talks about the fellowship with God's people. தேவன் நமக்கு முன்குறித்த இடத்தோடு நான் வைத்திருக்கிற அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, the fellowship. அது மான் தண்ணிக்கு தேடுற மாதிரி. மான் தண்ணியில முங்கினா எப்படி தப்பிக்குதோ அப்படி நீங்கள் நானும் ஒரு தடவை அப்படி சண்டே முங்கிட்டோம்னா we just deliver from all. நீங்க சொல்லுங்க சார். ஞாயிற்றுக்கிழமை உள்ள வர வரைக்கும் ஒரு பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே வந்துச்சா?
அதுதான் சிங்கம் உங்களை விரட்டிக்கிட்டே வந்திருக்கு. ஆனா உள்ள வந்து வார்த்தையை கேட்டு முங்கி அப்படியே ஹalleluya பிரைஸ் லார்ட் போகும்போது அந்த தாட்டே இல்லை. ஏன்னா சிங்கம். கையை தட்டுங்க. ஆமென். சோ வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்து ரட்சிப்பு, இதுக்கு பேர் என்ன? இப்ப நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்தனால நமக்கு ஒரு ரட்சிப்பு, இங்க வந்தனால நமக்கு ஒரு விடுதலை, இங்க உட்கார்ந்து இருப்பதனால் நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை. நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து, பிசாசின் பயமுறுத்துதலிலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளோட தேவ சமூகத்துக்கு வரும்போது விடுவிக்கப்படுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க ரிஸ்க் எடுத்து கிடைக்காத விடுதலை எல்லாம் அவர் பிரசன்ஸ்குள்ள தேவ பிள்ளைகளோட உட்காரும் போது அப்படின்னு கிடைச்சிடும், அப்படின்றக்குள்ள கிடைச்சிடும். அதுதான் ஃபெல்லோஷிப். அதனால தான் எழுதுறான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல நன்மையா இருக்கிறதெல்லாம் இன்பமா இருக்கிறது இல்லை. இந்த உலகத்துல இன்பமா இருக்கிறதெல்லாம் நன்மையா இருக்கிறது இல்லை. எதையாச்சும் ஒன்று நன்மைன்னு வாயில சங்க வச்சு ஊற்றுவாங்க, அது கசக்கும். நன்மை தான், ஆனால் இன்பமா இல்லை. இந்த உலகத்தில் நன்மை இன்பமா இல்லை, இன்பம் நன்மையா இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று தான், நன்மையாகவும் இருக்கு இன்பமாகவும் இருக்கு. கையை தட்டி வர்றவருக்கு ஆமென். That is what the fellowship with God's people, தேவ பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, அங்கே கர்த்தர் வாசம் செய்வார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அங்கிருந்து அவன் தாடிகளில் இறங்குகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஓ, எப்பேற்பட்ட கம்பேரிசன்! 45 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வந்திருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களில் ஒருவன் மீது கூட ஆரோன் மீது ஊற்றப்படுகிற தைலம் ஊற்றப்படக்கூடாது. ஏனென்றால் அது ஆரோனுக்காகவே செய்யப்படுகிற தைலம். அந்த தைலத்தை மோசே கூட என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அது ஆசாரியனின் தைலம். அந்த தைலத்தை செய்கிறவன் கூட முகர்ந்து பார்க்க கூடாது. அதை தனக்கென்று கொஞ்சம் எடுத்து வைக்க கூடாது. ஆமா, அது யாருக்காக செய்யப்பட்டதோ அவருக்காக மட்டும்தான். அந்த தைலத்தை செய்யறவன் கூட மோந்து பார்க்கறது கூட செய்யக்கூடாது. ஐயா நான் பூசல சார், மோந்து பார்க்க சார், மூச்சே இருக்காது, போயிரு. அப்ப எதற்காக? அது ஆரோனுக்காக. 45 லட்சம் பேரில் ஒரே ஒருவனுக்காக அந்த தைலத்தின் நறுமணம் வரும்போது, இதோ ஆரோன் வந்து விட்டார் என்று சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக ஊற்றப்பட்ட நல்ல தைலம். That is what unique anointing, special anointing எங்க வருது? ஃபெல்லோஷிப்ல வருது. கை தட்டுங்க ஒருவருக்கு ஆமென். So presence of God அப்படின்னா manifestation of God. presence of God னா என்ன அர்த்தம்? ஜகஜகா அது இல்ல. the manifestation, அவர் பிரசன்னமானார். where God is giving his presence, manifesting his presence, எங்கே அவர் வெளிப்படுகிறார்? சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிற ஸ்தலம் எதுவோ அங்கே கர்த்தர் வாசம் செய்வார். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அதனால பிசாசு உங்களை விரட்டுறானா? எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விரட்டுதா? தோல்வியின் எண்ணங்களா? துவண்டு போன மனநிலையா? ஓ, தேவ பிள்ளைகளோடு தேவ சமூகத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே, ஆமென், அந்த நீரோடையில நீங்க முங்கிட்டீங்கனாலே, அங்கிருந்து வெளியே போகும்போது, வரும்போது உங்களை விரட்டி வந்த பிரச்சனை போகும்போது கையை தட்டி ஜனங்களோடு கூட கூட்டத்தின் களிப்பும் துதியுமோடு போய் வருவேனே. இதை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் உருகுதையோ. ஃபெலோஷிப்பை நான் நினைக்கையிலே அப்படி வரான். உள்ள உருகுது. A man who had deeply connected with the fellowship with God's people. பிசாசுக்கு தெரியும், ஒருத்தன் விரட்டும் போது அவன் ஓடி போய் கூட்டத்துக்குள்ள சேர்ந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது கஷ்டம்தான்.
ஆனால் வெளியில் இருக்கிறான்ல, அவன் வேர்வை ஸ்மெல் எடுத்துக்கிட்டே அவனுக்கு இருக்கும். இதை நான் பேசுகிறேன். வியர்வை என்பது என்ன? ஃப்ளஷ் என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ, ஸ்வெட்டிங் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிச்சு. கை தட்டுங்க ஒரு காமே. ஃப்ளஷ் என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு? ஆதாம் பழத்தை சாப்பிட்டப்ப தான் நான் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இந்த நான் ஆரம்பித்த உடனே கர்த்தர் சொன்னார், வேர்வை வரும்பா அப்படின்னாரு. வேர்வை வருமான்னு பிசாசு கேட்டான் பாருங்க, அப்போ அவனுக்கு மோப்பம் வந்துருச்சு. ஸோ நாம் என்று சொல்லுகிற வரைக்கும் உங்களுக்கு வியர்வை இருக்கும். வியர்வை இருக்கும் வரைக்கும் பிசாசின் மோப்பம் இருக்கும். ஆனா என்னைக்கு நாம் என்கிற இடத்திற்கு வருகிறோமோ, அங்கே நீரோடையில் நீங்கள் மூழ்குகிறீர்கள். நான் என்று சொல்லும் போது சுயம் அங்கே இருக்கிறது, ஆணவம் அங்கே இருக்கிறது. அதனால மன்னிக்காத தன்மை அங்கே இருக்கிறது. அது அந்த மன்னிப்போட கண்டினியூவா அதை நான் லைட்டா டச் பண்ண விரும்புறேன். நீங்க ஒரு ஃபெலோஷிப்போட நீங்க இணைய மாட்டேன்றீங்க. ஒரு ஊழியக்காரர் இணையல, ஏதோ ஒன்று உங்க ஜனங்களோட இணையல, சூழ்நிலை நிமித்தம் இணைய முடியாத சொல்லலை, நான் மனதளவுல இணைய முடியல அப்படின்னும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஃபர்கிவ்னஸ் இல்லை, உங்கள்கிட்ட ஃபர்கிவ்னஸ் மன்னிக்கிற தன்மை இல்லை. அதனால நீங்க கூட்டத்துக்கு போறதை தவிர்க்கிறீங்க. அப்ப மன்னிக்காத இடத்தில் இருக்கும்போது சுயம் இருக்கிறது, சுயம் இருக்கிற இடத்தில் வியர்வை இருக்கிறது. ஆதாம் பழத்தை புசிச்சப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ வந்து மண்ணா இருக்கிறடா, இனி நீ மண்ணுக்கு திரும்புவ. நீ மண்ணுக்கு திரும்புற வரைக்கும் என்னைக்கு நான் வேணா நீ பாத்துக்கிறேன்னு சொன்னியோ, அங்க சுயம் வந்துச்சோ, இனிமே உன் முகத்தின் வியர்வையினால் நீ பலனை புசிப்பாய். அடுத்து சாத்தானை பார்த்து சொல்றாரு, நீ அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, நீ என்ன செய்வ? மண்ணை தான் திம்ப அப்படின்றாரு. அடுத்து இவனை பார்த்து சொல்றாரு, நீ மண்ணா இருக்கிற அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா உங்களுக்கு? இவனை பார்த்து நீ மண்ணா இருக்கிறன்னு சொல்றாரு, அவனை பார்த்து நீ மண்ணை தான்ப்பா சாப்பிடுவோன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்லிட்டான், ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மெனு கார்டை காமிச்சிட்டீங்க. நான் யாரை சாப்பிடணும் இன்டைரக்டா எனக்கு? நீ இவனைத்தான் சாப்பிடணும்னு அவர் சொல்லல, அவன் உன்னை சாப்பிடுவான்டா அப்படின்னு சொன்னாரு. ஜாக்கிரதையா இரு, நீ மண்ணா இருக்கிறனால அவன் மண்ணைத்தான் திம்பான். அதனாலதான் இன்னைக்கு சுகர்ன்ற பேர்ல தின்னுகிட்டு இருக்கிறான், பிரஷர்ன்ற பேர்ல தின்னுகிட்டு இருக்கிறான், கேன்சர்ன்ற பேர்ல தின்னுகிட்டு இருக்கிறான். உங்க சரீரத்தை ஏன் அவன் திங்கிறான்னா, சர்ப்பம் மண்ணைத்தான் திங்கும். நான் மண்ணா இருக்கிற வரைக்கும் என்ன அவன் திம்பான். ஆனா நான் மறுரூபமானவன் ஆகும் போது கையை தட்டு வருகிறாமே, ஏமா ராபா லாபா நீரே மேனே ஹான்சுனாமா நம்ம. அப்ப வியர்வை வரும்போது யாரெல்லாம் மாம்சத்தில் இருக்காங்களோ அவனுடைய வியர்வை நாற்றம் பிசாசுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் எவ்வளவு ரூக்கா பாரா உன்னை போட்டே தாக்குறான்ற லெவல்ல இருக்கு. ஏன்னா அந்த ஸ்மெல்லு இப்ப என்ன செய்யணும்? ஒரே வழி, அவர் சமூகத்து ரட்சிப்பு. நேரா ஜன கூட்டங்களுக்குள்ளாக போய் அப்படியே மூங்கி எந்திரிச்சிட்டா, அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து வந்த எந்த பிசாசும் கைத்தட்டுங்க ஒருத்தர் காமே. தேவன் மனிதனுக்கு கொடுத்த 3 மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நான் இளமை காலத்திலிருந்தே 16 வயசுலேருந்தே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வேர்ட் ஆஃப் காட், இன்னொன்று பிரேயர், இன்னொன்று ஃபெலோஷிப். இந்த 3 தான் பூமியில நீங்க ஹெவனை என்ஜாய் பண்றதுக்கு தேவன் கொடுத்துருக்கிறது. இந்த 3 மட்டும் நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா பரலோகமே இங்கேதான் இருக்கு. இந்த 2ல ஜெயிச்சவனும் 3ஆவதுல செய்யலைன்னா இந்த 2லையுமே தோத்துருவான். நான் பசங்களுக்கு நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். பசங்களுக்கு நான் சின்ன வயசுல பிரசங்கம் பண்ணுவோம் சொல்லுவேன், வேர்ட் ஆஃப் காட்ல நல்லாரு, பிரேயர்ல நல்லாரு. இது 2 தான். ஒரு புறாவுக்கு எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, 2 சிறகுகளை போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 2 சிறகுகள் ரொம்ப முக்கியமானது. அது என்னவென்றால் வேத வாசிப்பும் ஜெபமும். ஆவியானவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லி கொடுத்தாரு. அடுத்து சொல்லி கொடுத்தாரு, இது 2மே இல்லைன்னா கூட 3ஆவது ஒன்று இருக்கு. அது என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம். இந்த ஐக்கியம் மட்டும் உனக்குள்ள வந்துருச்சுன்னா மற்ற 2ம் ஆப்ரேட் ஆயிரும். கைத்தட்டுங்க ராமே. ஆமாம், இந்த 3ஆவது இல்லைன்னா மற்ற 2ம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்ப முதல் வசனம் சொல்லுது, பாலியத்துக்குரிய இச்சைக்கு நீ விலகி ஓடும் போது நீ ஓடிக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே தான் இருப்ப. சார் ஓடிக்கிட்டே இருக்கணுமா? சார் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அவன் விரட்டிக்கிட்டே தான் இருப்பான். சார் டெஸ்டினேஷன் என்ன சார்? தேவ பக்தியோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோட கூட சேர்ந்து, அதுதான் டெஸ்டினேஷன். கையை தட்டுங்க. ஸோ சமூகத்தை ரட்சிப்பு பாருங்க. அந்த விஷயத்துல எப்படி நீ ரட்சிக்கப்படணும் அழகா பவுல் எழுதி வச்சான். சரி அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சமூகத்தையும் தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க.
அதான் பவுல் சொல்றாரு, வாட்ஸ் தட், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அதனால தான் அந்த சர்ச்சை வந்து ஸ்பிளிட் பண்ணுற ஏரியா, சர்ச்சுன்றது வீட்டிலே நீங்கள் ஆராதிங்க, இதிலலாம் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் அங்கே டெவிலோட டிசெப்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல, வசனத்தை இப்படி எழுதலாம், என் ஆத்துமா தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை நாடுகிறது. கையை தட்டுங்க, ஆமென். நான் தேவ ஜனங்களோடு கூட நான் சந்தோஷமாய் போய் வருவேனே அப்படின்னா. சார், நம்பர் 1 எவிடன்ஸ் என்னன்னா, பாலி எச்சிக்கு வெளியே ஓடும்போது நீ எங்க போனா தப்பிக்க முடியும்? தேவ பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களோட போய் சேர்ந்துட்டினா தண்ணியில முங்கிட்டடா. இனி பிசாசு சொன்ன எத்தனை பேர். ஸோ அவர் சமூகத்துக்கு வரும்போது நம்ம சிந்தனைகள் கழுவப்படுகிறது. மானானது வியர்வையிலிருந்து சத்துருவின் தாக்குதலில் வியர்வையை கழுவி பாதுகாத்துக் கொள்வது போல நம் சிந்தனைகள் கழுவப்பட்டு பிசாசின் மோப்ப சக்தியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இந்த இரவு வேளையில வீட்டுக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். 2வது ஒரு வசனம் சொல்றேன். யூதாஸ் பாருங்க, யூதாஸ் அன்னைக்கு நைட்டு என்ன செய்யறான்? அந்த துணிக்கையை வாங்கின பின்பு அவன் என்ன செய்யறான்? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது யூதாஸ் மட்டும் எங்க போறான்? யூதாஸ் ஐக்கியத்தை விட்டு வெளியே போறான். நல்லா பாருங்க, ஃபெலோஷிப் உள்ள வந்தா டெவில் வெளியே போறான். எல்லாம் சொல்லுங்க, ஃபெலோஷிப் உள்ள வந்தா டெவில் வெளியே போறான். நீங்க வெளியே போனா அவன் உள்ள வரான். பைபிள் சொல்லுது, அப்பொழுது சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். யூதாஸ் வெளியே போனாரு, சொல்லுங்க, சாத்தான் உள்ள வந்தான். இங்க தீமோத்தேயு உள்ள வந்தாரு, சாத்தான் வெளியே போயிட்டாரு. நான் இதுதான் ஃபெலோஷிப், இப்படிதான் அப்படி சொல்லல. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஃபெலோஷிப் எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தை அதற்கு பொருந்தக்கூடியது. When God is connected with you somewhere, where God is feeding you, where God is talking to you, where God is revealing himself to you, எங்கிருந்து தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரோ, எங்க தேவன் உங்களை வழி நடத்துறாரோ, அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியம் தான். நான் நியூ கவர்னன்ட் சர்ச் மட்டும் நான் பேசல. இந்த உலகத்தில் எத்தனையோ ஐக்கியங்கள் இருக்கிறது, தேவனால் உருவாக்கப்பட்ட ஐக்கியங்கள். அந்த ஐக்கியங்கள் ஒவ்வொன்றுமே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அடைக்கல பட்டணம் என்று நான் சொல்லுகிறேன். அது மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல உங்களோட தேவன் பேசுகிற இடத்துக்குள் நீங்கள் கடந்து வரும்போது அங்கே நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். என்னுடைய நீரோடை எது சார்? எங்கே போனால் உங்கள் இருதயம் கழுவப்படுகிறதோ அதுதான் உங்கள் நீரோடை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சார், அங்க போனா டோட்டலா கழுவிடுறார் சார். என்ன மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அதுதான் உங்க நீரோடை. எப்ப பிரச்சனை வந்த பாம்புக்கு கீரிக்கு சண்டை வரும்போது கீரி பாம்பை கடிச்சிட்டு நிறைய கொத்து வாங்கிட்டு எங்கேயோ ஓடுன்னு வாங்கி, எங்கே ஓடுனா அது போய் ஏதோ அதுக்கு வந்து என்னது ஏதோ ஒரு அந்த ஒரு செடி இருக்கு, அதில் போய் இது அது உண்மையா பொய்யான்னு எவனும் பார்த்தது கிடையாது. அதில் போய் ஒரு உருளுமா, உருன உடனே எத்தனை கொத்து வாங்கினாலும் அந்த விஷம்லாம் இறங்கிடுமா. திரும்ப வந்து பாம்பு என்ன பேசிக்கிட்டு அப்படின்றமா. அந்த மாதிரி உங்களுக்கு பிசாசு எம்பிட்டு விரட்டினால் கொத்தினால் உள்ள வந்து ஒரு உருள் அப்படி சக்க சக்க சக்கன்னு உருண்டு வெளியே போட்டு போடுவேன். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். 3வது எவிடன்ஸ் எபேசியர் தானா? எபேசியர் 4:26 வாசித்துட்டு நம்ம யூதாஸ்க்கு வருவோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கோபம் பாவம் இதெல்லாம் தனியா இருந்து பண்ண முடியாது. அப்படின்னா இன்னொரு ஆள் இருக்காருன்னு அர்த்தம். கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எரிச்சல் தனியட்டும். உங்க ரீயூனியன் ஆயிருங்க. என்ன செய்யுங்க? உங்க சண்டையெல்லாம் என்ன ஆயிரட்டும்? கேட்குறீங்களா? சண்டையெல்லாம் சூரியன் மறைகிறதுக்குள்ள சமாதானம் ஆயிரட்டும். ஆமா, ஏன்னா நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் அங்க வந்துடுறாரு. பிசாசுக்கு இடம் இல்லை. ஆனா நைட்டுக்குள்ள நீ சமாதானம் ஆகாம தூங்கிட்டா, அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க அடுத்த வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஃபெலோஷிப் அடுத்து பிசாஸ், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியே பேசுறாரு பாருங்க. அங்க வந்து யூதாஸ் வந்து ஃபெலோஷிப்பை விட்டு வெளியே போறான், பிசாஸ். இங்க வந்து உங்க சண்டே உடனே ரீயூனியன் ஆயிரு, மன்னிச்சிரு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் உறவு கொண்டு
இல்லாட்டி பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குற. அப்ப சமூகத்துக்குள்ள பிசாசு பயப்படுறான். அப்ப உங்களை தாக்குறதுக்கு அவன் என்ன செய்யறான்? சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு வரான். வாசிங்க அந்த வசனம். யோவான் 13:27 வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். உள்ள வரான். அடுத்து வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அடுத்த வசனம். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. அடுத்த வசனம். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் அடுத்த வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். எல்லாம் உள்ள உட்கார்ந்திருக்காங்க 12 பேர். 11 பேர் உள்ள இருக்கும்போது, இயேசுவை சேர்த்து 12 பேர் உள்ள இருக்கும்போது இவன் மட்டும் வெளியே போகிறான். அவன் துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க. ஃபெலோஷிப் விட்டு வெளியே போனா. சத்தமா சொல்லுங்க. ராக்காலம் தொடங்கிருச்சு. சரி, நம்ம மொழிபெயர்ப்புல சொல்லுவோம். ஃபெலோஷிப் விட்டு வெளியே போனா சொல்லுங்க சத்தமா. ராவு காலம் தொடங்கிருச்சு. யூதாஸ், நான் திரும்ப சொல்றேன், ஃபெலோஷிப்ன்றது தேவன் உங்களை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே. வேர் யுவர் மைண்ட் இஸ் பீயிங் கிளென்சிஃபைடு, தட் இஸ் த ஃபெலோஷிப் யூ ஹேவ். அப்ப ஃபெலோஷிப் போட்டு வெளியே போகும்போது ராவுகாலம் தொடங்குது. இங்க பாலியச்சை வரும்போது உள்ள வந்துரு. உன் பிசாசு வெளியே போயிடுவான், அவன் உன்னை தொட முடியாது. இங்க நீ கிளென்சிஃபை வெளியே போகும்போது உள்ள வரும்போது உங்க முகம் அவனுக்கு தெரியும் சார். ஆமா, வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நீ வெளியே போகும்போது உங்களை தெரியாது அவனுக்கு. ஏன்னா நீ வேற ஆளா வெளியே போவீங்க. நல்லா தட்டுங்க. ஆமே, வேற ஆளா போயிருவீங்க. அவன் எந்த காரை ஃபாலோ பண்றது, எந்த வீடை ஃபாலோ பண்றது, எந்த செருப்பு, எவன் செருப்பு ஒண்ணுமே தெரியலடா, குழப்பம் தருவான். ஏன்னா அம்புட்டு குளிச்சு வெளியே போயிட்டு இருக்கிறோம். வாட் a wonderful சமூகத்தின் ரட்சிப்பு பாருங்க. இதுதான் சமூகத்தின் ரட்சிப்பு. ரத்தத்தில் ஒரு ரட்சிப்பு, நாமத்தில் ஒரு ரட்சிப்பு, சமூகத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கு. அதனால தான் தேவ சமூகத்தை நீங்க நாடணும், அதை விரும்பணும். இன்னொரு வசனம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கசப்பெல்லாம் சரி பண்ணிக்காங்க, இல்லைன்னா பிசாசு என்றான். அப்ப யாரெல்லாம் சுயத்தில் நிக்கிறானோ அவனுக்கெல்லாம் வேர்வை வந்துகிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் பழத்தை புசிச்சான், சுயத்துக்கு வந்தான், வேர்வை வர ஆரம்பிச்சிருச்சு. வேர்வை அங்கதான் தொடங்குது. அப்ப வேர்வை வந்த உடனே மோப்பம் ஆரம்பமாயிருச்சு. அப்ப பிசாசுக்கு தப்புகிற காரணம் ஓடுறது இல்லை. பிசாசுக்கு தப்பிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஓடுறது இல்லை, தண்ணியில மூழ்கிறது. இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன். பார்வோன் விரட்டி வந்துகிட்டே இருக்கிறான், ஸ்மெல்லுக்கு வந்துகிட்டே இருக்கு. போயிட்டாங்க, 45 லட்சம் பேர் வந்துட்டாங்க. வந்தப்புறம் வீட்டில் தூங்கிட்டு இருந்தவனுக்கு அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. எடுறா கிளம்புங்கடான். 900 ரத்தங்கள், எல்லா ரத்தங்களும் எடுத்துட்டு விரட்டிட்டான். கடைசியில் செங்கடல்ல முங்குனாயும் பாருங்க. அங்கதான் தண்ணியில முங்கின இடத்துல, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றும் காண்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த கடல்ல தான் பார்வோன் செத்தான். இந்த கடல்ல தான் அவன் சத்துரு சாகுறான். இன்னைக்கு என்ன பிரச்சனையோட நீ வரியோ, இந்த நீரோடையில நீ முங்கி இருக்கிறபடினாலே இன்றைக்கு உன்னை துரத்தி வந்த இந்த சத்துரு இந்த மாலை நேரத்தில் அழிக்கப்படுகிறான். ஆமா, நீ சனிக்கிழமை வேற ஒரு பிரச்சனையோட வரியா, ஞாயிற்றுக்கிழமை நீங்க முங்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரச்சனை இங்கே அழிக்கப்படுகிறது. உன்னை துரத்தி வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் தேவனுடைய சமூகத்தில் மூழ்கும் போது அழிக்கப்படுகிறது. அந்த பரிதாபம் தேவனுடைய ஐக்கியத்தை தவற விட்டவர்களை நோக்கி நான் பார்க்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக முடியாது, மனக்கசப்பின் காரணமாக முடியாதவர்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். கசப்பின் நிமித்தம் இருக்கிறவர்கள் அவர்கள் பிசாசின் டார்கெட்ல தான் இருக்கிறாங்க. They are on the target of devil. அதுக்கு சொல்லுவான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமியா, இதெல்லாம் டிசெப்ஷன் ஆஃப் டெவில். எழுந்துட்டு போட்டுமியா, ஃபெலோஷிப் தான் முக்கியம் அப்படின்ற முடிவுக்கு நீ வர்ற பார், அங்கதான் நீ தப்பிக்கப்படுற. கையை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோமாமே. சரி, 1 கொரிந்தியர் 5 1-2 வாசிங்க. 1-2
உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள் சொல்லப்பட விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை, இங்க பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. ஃபெலோஷிப் என்ன பேசுனேன்? மானு, சிங்கம், நீரோடை, இதை மூணு தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்க நீரோடை இயேசும் 12 சீஷர்களும். யூதாஸ் வெளியே போறான். அவன் சாத்தான்ற வார்த்தை அங்க வருது. அடுத்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறவங்க பஞ்சாயத்தெல்லாம் ஓச்சிரு, அடுத்து திரும்ப ஃபெலோஷிப்புக்குள்ள வந்துரு, இல்லாட்டி சாத்தானுக்கு இடம் கூடாதுங்க. 2 இடத்துல சாத்தான் வருது. இங்க 3வது இடம், இவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னா என்ன செய்யறாரு? 2வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். உங்களை விட்டு நீக்காமல், ஏன் நீக்காம இருக்கிற அப்படின்னு கேட்கிறான். அடுத்து சொல்றான், நீ நீக்கல, இப்ப நான் நீக்கிறேன்றான். சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பது என்று அங்க பவுல் எழுதுறமா சொல்றாரு, அவனை ஃபெல்லோஷிப்ல இருந்து வெளியே அனுப்புடா அப்படின்றான். அவன் அங்க உட்காந்து யாகம் பண்ணி அந்த ஸ்டார் போட்டு சாத்தானை கூப்பிட்டு கையில பிடிச்சி என் கண்ணையை ஒன்று ஒப்படைக்கிறேன் அப்படிலாம் பண்ணல. அவன் சாத்தான்ட்டு ஒப்பு கொடுக்குறேன்னா சாத்தானை கூப்பிட்ட கையில கொடுத்தான். அப்ப என்ன, வெளியில ஒருத்தர் சுத்தி எடுத்துறான். இவனை வெளியே மட்டும் அனுப்பு, மீதி அவன் பார்த்துக்குவான். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேங்க அர்த்தம் ஃபெலோஷிப்ல இருந்து வெளியே அனுப்பியா? ஃபெலோஷிப்ல வெளியே அனுப்பு. நான் பேசினான்ல, அனுப்பிச்சு விட்டுருவான். வேர்வை அவன் நான் பேசும்போது வேர்வை இருக்கு, அந்த வேர்வைக்கு அவன் அழகா வருவான். பிசாசுக்கு பிடிச்ச வார்த்தை நான், பிசாசுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.